திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம் வருவீர் ஆராதிப்போம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம் வருவீர் ஆராதிப்போம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம் வருவீர் ஆராதிப்போம். சிலுவை மனித இனத்தின் உயிர்ப்பிழைப்பு சின்னமாகி விசுவாசத்தை கிடப்படுத்தி நற்செயல்களுக்கு நீர் தோறுவதாக இது எங்களுக்கு ஆறுதலும் பாதுகாப்புமாகி எதிரின் கொடிய தாக்குதல்களில் இருந்து எங்களை விடுவிப்பதாக. சிலுவை தந்தையுடன் துணியாக இருக்கிறார் புதியதானதாக. இதனால் ஆண்டவரை நினைவு கூர்ந்து சிலுவை முன்பாக தெரிவிப்போர் உடலிலும் உள்ளத்திலும் நலம் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீங்கள் அடைகிறோம். திருச்சிலுவை நம் அடையாளம், திருச்சபையின் இறைஞானம்.
திருச்சிலுவை நம் அடையாளம், திருச்சபையின் இறைஞானம், திருமகன் கிறிஸ்துவின் பாதை, இது அனுதினம் நம் வாழ்வு பாதை. திருமகன் கிறிஸ்துவின் பாதை, இது அனுதினம் நம் வாழ்வு பாதை. இந்த சிலுவையின் பாதையிலே நாம் செல்வோம் சீர்பெறுவோம். இந்த சிலுவையின் பாதையிலே நாம் செல்வோம் சீர்பெறுவோம். விளக்கிய கல்லாயிருந்தது, நலம் விளைக்கும் மூலைக்கல்லானது. விளக்கிய கல்லாயிருந்தது, நலம் விளைக்கும் மூலைக்கல்லானது. இறை ஞானம் இதனை தேர்ந்தது, இறை வல்லமை இதிலே சேர்ந்தது. இறை ஞானம் இதனை தேர்ந்தது, இறை வல்லமை இதிலே சேர்ந்தது. அதனால் சிலுவை சுமையன்று, அறிவோம் இதுவே சுகமென்று. அதனால் சிலுவை சுமையன்று, அறிவோம் இதுவே சுகமென்று. அறிவோம் இதுவே சுகமென்று. திருச்சிலுவை நம் அடையாளம், திருச்சபையின் இறைஞானம். திருச்சிலுவை நம் அடையாளம், திருச்சபையின் இறைஞானம். கிறிஸ்துவே சிலுவையை தேர்ந்தார், இதில் உயர்ந்தார் உலகினை ஈர்த்தார். கிறிஸ்துவே சிலுவையை தேர்ந்தார், இதில் உயர்ந்தார் உலகினை ஈர்த்தார். ஒரு சிலுவையும் இன்றி வாழ்விலே நாம் சிகரம் அடைந்திடக் கூடுமோ? ஒரு சிலுவையும் இன்றி வாழ்விலே நாம் சிகரம் அடைந்திடக் கூடுமோ? இயேசுவின் பாச பதிவுகளில் நமது பயணம் மீட்பளிக்கும். இயேசுவின் பாச பதிவுகளில் நமது பயணம் மீட்பளிக்கும். நமது பயணம் மீட்பளிக்கும். திருச்சிலுவை நம் அடையாளம், திருச்சபையின் இறைஞானம். திருச்சிலுவை நம் அடையாளம், திருச்சபையின் இறைஞானம். திருமகன் கிறிஸ்துவின் பாதை, இது அனுதினம் நம் வாழ்வு பாதை. திருமகன் கிறிஸ்துவின் பாதை, இது அனுதினம் நம் வாழ்வு பாதை. இந்த சிலுவையின் பாதையிலே நாம் செல்வோம் சீர்பெறுவோம். இந்த சிலுவையின் பாதையிலே நாம் செல்வோம் சீர்பெறுவோம். நாம் செல்வோம் சீர்பெறுவோம்.
ஆராதனை செய்வேன். சிலுவை மரமே சிலுவை மரமே ஆராதனை செய்வேன், உன்னை ஆராதனை செய்வேன். என் வாழ்வில் வரும் துயரம் உன் சிலுவை பாதை பயணம் என்று உவந்தே சுமந்திடுவேன், உன் நிழலில் நடந்தே வந்திடுவேன். சிலுவை மரமே சிலுவை மரமே ஆராதனை செய்வேன், உன்னை ஆராதனை செய்வேன். பாவம் செய்தது நான் என்றாலும் பழியை சுமந்தது நீ அல்லவா. சிலுவை சுமத்திய கொடியவன் நானே, அதையும் மறந்து மன்னிப்பவன் நீயே. தொலைந்த ஆட்டை தேடும் ஆயன், இழந்த வீட்டை மீட்டமைந்தன். இழிவு என்பதை புனிதம் செய்தாய், அழிவு வராது என்னை காத்தாய். பாவக்கழுவாய் பலியாகி நின்றாய், கருணை மூகிலாய் கரம் விரித்தாய். அந்த சிலுவை மரத்தை எந்த நெஞ்சினில் சுமந்து உன் பயண பாதை என்றும் தொடர்ந்திடுவேன். அந்த சிலுவை மரத்தை எந்த நெஞ்சினில் சுமந்து உன் பயண பாதை என்றும் தொடர்ந்திடுவேன். சிலுவை மரமே சிலுவை மரமே ஆராதனை செய்வேன், உன்னை ஆராதனை செய்வேன். தெய்வம் நீ என்னை தேடி வந்தாலும் உன்னை விலகி சென்றது நானே. வழியும் ஒளியும் நீ என்றாலும் இருளின் பாதையில் மகிழ்வதும் நானே. இறைவன் நிலையை துறந்த தேவன் மனுவாய் வந்தது அன்பின் வேந்தன். கசைகள் அடியும் சிரசினில் முடியும், சிலுவை சுமையும் ஏற்று நின்றாய். உனது உடலின் கடைசி துளியும் அற்புத ஊற்றாய் பொழிகின்றாய். அந்த சிலுவை மரத்தை எந்த நெஞ்சினில் சுமந்து உன் பயண பாதை என்றும் தொடர்ந்திடுவேன். அந்த சிலுவை மரத்தை எந்த நெஞ்சினில் சுமந்து உன் பயண பாதை என்றும் தொடர்ந்திடுவேன். சிலுவை மரமே சிலுவை மரமே ஆராதனை செய்வேன், உன்னை ஆராதனை செய்வேன். என் வாழ்வில் வரும் துயரம்
உன் சிலுவை பாதை பயணம் என்று உவந்தே சுமந்திடுவேன், உன் நிழலில் நடந்தே வந்திடுவேன். சிலுவை மரமே, சிலுவை மரமே, ஆராதனை செய்வேன், உன்னை ஆராதனை செய்வேன். தூயாவியரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய முதல் வாசகம் அதிகாரம் 2 திருச்சொற்றர்கள் 5-11 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனிதனையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வழியில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதாக கருதவில்லை. ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகுதி உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாளுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. எங்களுடைய எங்கள் தந்தையே, அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. இயேசு ஆசை பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் இறைவா, மனிதரை மீட்க மனோரை எடுத்த உன் திருமகனின் அடையாளமாய் அமைந்து உமது கனிதன்மை நினைவூட்டும் இந்த சிறுமையை அர்ச்சித்து ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர். இது மக்களுக்கு விசுவாச வாழ்க்கையின் சின்னமாகவும் மனிதரை மீட்பாகவும் துன்பங்களில் ஆறுதலாகவும் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் கருவியாகவும் வாழ்க்கையின் நம்பிக்கையாகவும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம்
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் தான் நாம் பெருமை பாராட்ட வேண்டும். அவரிலே தான் நமக்கு மீட்பும் வாழ்வும் உயிர் தெழுதலும் உண்டு. அவர் வழியாகவே நாம் மீட்க பெற்றோம், விடுதலை அடைந்தோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நீ நிராகரிக்கப்படும் இடங்களில் கலங்காதே. சிலுவை நிலையில் வந்தால் உனக்கு அடைக்கலம் நிச்சயம். இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவரையும் தூய குழந்தை இயேசு அன்பிய இறைமக்கள் சார்பாக மாலை வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிலுவை வாழ்வின் அடையாளம், திருச்சிலுவை வெற்றியின் சின்னம், திருச்சிலுவை இயேசு மனித குலத்தின் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடு. ஆம், நாம் பாவிகளாக இருந்தும் கிறிஸ்து நமக்காக உயிர் கொடுக்கின்றார் என்றால் அது அவர் நம்மீது கொண்ட அன்பை வெளிக்காட்டுவதற்காகவே இருக்கின்றது. ஆகையால் ஒவ்வொரு முறையும் நாம் சிலுவையை உற்று பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்ட அளவு கடந்த அன்பினை ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் சிலுவையை எத்தகைய கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றோம் என சிந்தித்து பார்க்க வேண்டும். சிலுவையை துன்பமாக பார்க்கின்றோமா அல்லது துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு மீட்பை பெற்று தந்த இயேசுவின் சிலுவையை வெற்றியின் சின்னமாக பார்க்கின்றோமா என சிந்திப்போம். திருச்சிலுவைக்கு தகுந்த மரியாதை செலுத்துவோம். இயேசுவை போன்று நம்முடைய வாழ்வில் வரும் சிலுவைகளை துணிவோடு ஏற்றுக்கொள்வோம். இயேசுவின் வழியில் நடப்போம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய இந்த புனித ஜார்ஜியார் குருசடியிலே இருந்த அந்த மரத்தாலான சிலுவையானது உடைந்து விட்ட அந்த தருணத்திலே நாம் ஒவ்வொருவரும் புதிதாக அந்த இடத்திலே ஆண்டவரனுடைய திருச்சிலுவையினுடைய மாட்சியை நினைவூட்டும் விதத்திலே இன்றைய நாளிலே ஸ்தாபித்திருக்கின்றோம், அதை நிறுவி இருக்கின்றோம், அர்ச்சித்திருக்கின்றோம், புனிதப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே எவ்வாறு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய முன்னோர்கள் புனித ஜார்ஜியாரினுடைய அருள் வழியாக கிறிஸ்துவனுடைய மாட்சியை இந்த சிலுவையிலே கண்டார்களோ, அதே போல நம்முடைய குடும்பங்களில் உள்ளவர்களும் இந்த சிலுவையின் மாட்சியை உணர்ந்து நிறைவாக இறைவனுடைய அருளால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சிறப்பாக இந்த பலியிலே மன்றாடும். நம்முடைய குடும்பங்களை எல்லாம் முழுவதுமாக இறைவனுடைய பாதுகாப்பிலே ஒப்புக் கொடுத்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நம் செய்த பாவங்கள், குற்றம், குறைகள், நம்முடைய பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வானதூதர் புனிதரே, சகோதர சகோதரிகளை உங்களை நம்பிக்கையாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோ
உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்சம்மரியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவதாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக உன் ஒரே திருமகன் சிலுவையேற்க திருவிழமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை உலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக் கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உன்னோடு தூயாவின் ஒன்றியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உன்னை மன்றாடுகின்றோம். ஆமென். எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம். அலகு 21, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீர்
எந்தன் இதயம் இறைவனை நாடும் உள்ளத்தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும்? மான்கள் நீரோடை தேடும் எந்தன் இதயம் இறைவனை நாடும். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். குயவன் கையாலே மண்பாண்டம் உடைந்திடும் கதையின் நாயகன் நாவிந்து கலைமான்கள் நீரோடை தேடும் எந்தன் இதயம் இறைவனை நாடும். பாறை அரணாயிருப்பவனே நொறுங்கிய இதயம் நான் கொணர்ந்தேன். பாறை அரணாயிருப்பவனே நொறுங்கிய இதயம் நான் கொணர்ந்தேன். காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே. காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே. சிதறிய மணிகளை கோர்த்து எடுத்து அழகிய மணிமாலை நானாவே கலைமான்கள் நீரோடை தேடும் எந்தன் இதயம் இறைவனை நாடும். உள்ளத்தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும்? மான்கள் நீரோடை தேடும் எந்தன் இதயம் இறைவனை நாடும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 6 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பேருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பேருக்கு விண்ணவர் மன்னவர் கீழ் உலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவை உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம். ஏனெனிலும் சிலையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை திருச்சொற்றொடர்கள் 13 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். சிலுவைனா எத்தனை பேருக்கு பயம்? சிலுவையை வீட்டில் வைக்கிறதுக்கு எத்தனை பேர் பயப்படுறீங்க? ஒன்று, சிலுவைனா பயம். சிலுவையை வீட்டில் வைக்கிறதற்கு நிறைய நபர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் சிலுவை வைத்தோம் என்றால் துன்பம் வந்துவிடும், வேதனை வந்துவிடும், கவலைகள் வந்துவிடும், கண்ணீர்கள் வந்துவிடும் என்று ஒரு தவறான ஒரு கொள்கையை, ஒரு கருத்தை நிறைய மனிதர்கள் நம்முடைய உள்ளங்களிலே விதைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே பார்க்கின்ற பொழுது இந்த சிலுவை வழியாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டிருக்கின்றோம், காக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்து இயேசு இந்த சிலுவையை தேர்ந்தெடுத்ததன் காரணமாக மட்டும்தான் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெற்றிருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. ஆகவே எந்த இடத்திலே இந்த சிலுவையானது இருக்கின்றதோ, எந்த வீட்டிலே இந்த சிலுவை அடையாளம் இருக்கின்றதோ, அந்த வீடானது இறைவனுடைய அருளால் நிரப்பப்பட்டதாகவும் இறைவனுடைய மீட்பையும் வாழ்வையும் சுவைக்கக்கூடிய இடங்களாக அந்த இடங்கள் இருக்கும் என்பதுதான் திருச்சபையினுடைய படிப்பினையாக இருக்கின்றது. ஆனால் ஒரு சில அறகுறைகளின் கருத்தாக இந்த வீட்டிலே சிலுவை வைத்தோம் என்றால் அது துன்பம் என்று இந்த தவறான படிப்பினைகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன. ஏனென்றால் சிலுவை வழியாக மட்டும்தான் கிறிஸ்தவர்களுக்கு மீட்பை கடவுள் இறைமகன் இயேசு கிறிஸ்து கொடுத்தார் என்பது உண்மையாக இருக்கின்றது. அந்த உண்மையின் அடிப்படையிலே புரிந்து கொண்டோம் என்றால் இதுவும் உண்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த சிலுவை என்று பார்க்கின்ற பொழுது சிலுவையானது எப்பொழுதுமே இந்த அடிமைகளுக்கும் அதே போல மிக கொடிய தவறுகளை செய்த மனிதர்களுக்கு மட்டுமே தண்டனைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அடையாளமாக இந்த சிலுவையானது இருந்தது. ஒரு மனிதன் கேடுகெட்ட தவறுகளை செய்தான் என்றால் அவனுக்கு தண்டனையாக கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிலுவையாக இருக்கின்றது. ஆனால் அதே சிலுவை அடையாளத்தை எப்பொழுது இயேசு சுமந்தாரோ அப்பொழுது அவமானத்தின் சின்னமாக, அழிவின் சின்னமாக இருந்த இந்த சிலுவையானது வாழ்வின் சின்னமாக, இரட்சணியத்தின் சின்னமாக, மீட்பின் சின்னமாக உருவெடுக்கக்கூடியதாக மாறிவிடக்கூடியதாக இருந்தது. அன்பிற்குரியவர்களே, அதே போல பார்க்கின்ற பொழுது இந்த சிலுவையை பல தருணங்களிலே வேதனையின் அடையாளமாக நோக்குகின்றோம். இவ்வாறுதான் பாருங்கள், இந்த ஒரு மனிதரானவர் தன்னுடைய குழந்தை பிறக்கின்ற பொழுது இந்த சிலுவையை பார்க்காமல் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவராக இருந்திருக்கின்றார். ஆகவே இந்த சகோதரர் அந்த மருத்துவமனை அருட்சகோதரிகளால் நடத்தப்பட்ட ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையிலே இந்த குழந்தை பிரசவ அறையிலே அங்கு ஒரு சிலுவை இருப்பதை பார்க்கின்றார். அவர் இதை கட்டாயமாக மாற்றியாக வேண்டும், என்னுடைய குழந்தையானது பிறக்கின்ற பொழுது இந்த சிலுவையை கட்டாயமாக பார்க்க கூடாது என்பதை நான் உறுதியாக நான் கூறுகின்றேன். ஆகவே அருட்சகோதரிகளை மிகவும் ஃபோர்ஸ் பண்ணி அந்த சிலுவையை மாற்ற வைத்திருக்கின்றார். அவர்கள் முடியாது என்று கூறிய பொழுது மிக பெரிய மனிதர்களினுடைய அந்த பலத்தை எல்லாம் பயன்படுத்தி இறுதியாக அந்த சிலுவையை அந்த இடத்திலிருந்து பிரசவ அறையிலிருந்து மாற்ற செய்யக்கூடியவராக இருந்திருக்கின்றார்.
சில மணித்துளிகளிலே அவருடைய குழந்தையும் பிறந்திருக்கின்றது. ஆனால் அந்த பிறந்த குழந்தை கண் பார்வை இல்லாமல் பிறக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. இந்த குழந்தை கண் பார்வை இல்லாமல் பிறந்ததை எண்ணி அந்த தந்தையானவர் மிகுந்த வேதனைப்படையக்கூடியவராக இருந்திருக்கின்றார். ஆனாலும் இந்த தந்தையானவர் தான் செய்தது தவறு என்று உணர்ந்து அந்த அருட்சகோதரிகளிடம் அன்றாடிய பொழுது இந்த குழந்தை பார்வை பெற வேண்டும் என்று அந்த அருட்சகோதரிகளிடம் ஜெபியுங்கள் என்று தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை திணிக்கக்கூடியவராக இருந்திருக்கின்றார். அதன் பயனாக அவருடைய வீடு முழுவதுமே சிலுவை அடையாளத்தால் முழுவதுமாக நிரப்பி இறுதியாக 3 மாதங்கள் கழித்து அந்த குழந்தைக்கு பார்வை பிறக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இவ்வாறுதான் பல தருணங்களிலே சிலுவையை நாம் ஒவ்வொருவரும் துன்பத்தின் சின்னமாக பார்த்தோம் என்றால் கட்டாயமாக வாழ்வின் சின்னமாக அதை ஒரு தருணத்தில் கூட நம்மால் பார்க்க முடியாத ஒரு நிலையாகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த சிலுவையை மீட்பின் சின்னமாக வாழ்வின் சின்னமாக பார்க்க வேண்டும். 314ஆம் ஆண்டிலே பார்க்கின்ற பொழுது 4ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே கான்ஸ்டாண்டினோபிள் என்ற ஒரு அரசன் இருந்தான். இந்த அரசரானவர் தன்னை எதிர்த்து வந்த அந்த படையோடு கட்டாயமாக தோற்று விடுவோம் என்ற ஒரு நிலையிலே இருந்த பொழுது இவருக்கு கனவிலே சிலுவை அடையாளத்தை கொடுத்து இந்த அடையாளத்தை நீ எடுத்து சென்றாய் என்றால் கட்டாயமாக காக்கப்படுவாய், வெற்றி அடைவாய் என்று சொன்னதை அவர் உணர்ந்து இந்த சிலுவை அடையாளத்தை அடுத்த நாள் நடந்த போரிலே சிலுவை அடையாளத்தை கொடிகளிலே பொறித்துவிட்டு போருக்கு சென்ற பொழுது தோற்று விடுவோம் என்று இருந்த அந்த ஒரு போரிலே அந்த கான்ஸ்டாண்டின் அரசரானவர் வெற்றி பெறக்கூடியவராக இருக்கின்றார். இந்த வெற்றிக்கு பின்புதான் திருச்சபையினுடைய வரலாற்றிலே கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றலாம் என்ற ஒரு நிலைப்பாடானது ரோமை அரசாங்கமானது கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆக மொத்தத்திலே கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு முதல் அடையாளமாக கடவுள் கான்ஸ்டாண்டின் அரசனுக்கு கொடுத்தது இந்த சிலுவை அடையாளமாக இருந்தது. அதன் பின்புதான் கிறிஸ்துவை தாராளமாக பின்பற்றலாம், கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்று தொடக்க கால கிறிஸ்தவர்களினுடைய வாழ்வானது கிறிஸ்துவை மையப்படுத்தி தொடங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த சிலுவை அடையாளமானது இருந்தது. அதன் பின்பு பார்க்கின்ற பொழுது இந்த கான்ஸ்டாண்டின் மன்னரினுடைய தாயானவர் புனித ஹெலன். இந்த புனித ஹெலனானவர் இந்த சிலுவையை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும், இயேசு அறையப்பட்ட சிலுவை எது என்ற ஒரு குழப்பத்திலே இருக்கக்கூடியவராக இருக்கின்றார். சிலுவைகளை தேடி எடுக்கின்றார். கல்வாரி மலைக்கு செல்கின்றார். அந்த மலையிலே 3 சிலுவைகளை கண்டுபிடிக்கின்றார். இந்த 3 சிலுவையிலே எது உண்மையிலே இயேசுவினுடைய சிலுவை என்று ஒரு குழப்பமானது இருக்கின்றது. ஆகவே எப்படி கண்டுபிடிப்பது என்று குழம்பி இருந்த அவருக்கு நோயினால் இறக்கக்கூடிய தருணத்திலே இருந்த ஒரு பெண்மணியை அழைத்து வந்து 3 சிலுவைகளை தொடச் சொல்லுகின்றார். முதல் சிலுவையை அந்த பெண்மணியானவர் தொடுகின்றார், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 2வது சிலுவையை தொடுகின்றார், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் 3வது சிலுவையை தொடுகின்ற பொழுது அவருடைய நோயில் இருந்து முழுவதுமாக விடுதலை பெற்று அவருடைய அந்த புதிய வாழ்விற்குடைய அடையாளமாக இந்த நோயில் இருந்து மீண்டு வரக்கூடியவராக இருந்திருக்கின்றார். ஆகவே இதுதான் கிறிஸ்து சுமந்த சிலுவை, கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவை என்று புனித ஹெலனானவர் உறுதி செய்து அந்த சிலுவையை எடுத்து வருகின்றார். ஆனால் ஒரு சில காலகட்டத்திலே போரின் காரணமாக இந்த இயேசு சுமந்த சிலுவை, இயேசு அறையப்பட்ட சிலுவையானது எடுத்துச் செல்லப்படக்கூடியதாக இருக்கின்றது எதிரிகளால். ஆனால் இந்த சிலுவையை மீட்டெடுத்த ஒரு அரசானவர் ஆலயத்திற்கு சுமந்து வர வேண்டும் என்று இருந்த பொழுது அவரால் அந்த சிலுவையை சுமக்க முடியவில்லை. சிறிய சிலுவை தான், இயேசு சுமந்த சிலுவை தான். ஆனால் ஒரு அரசனால் அந்த சிலுவையை தூக்க கூட முடியாமல் இருந்திருக்கின்றது. அந்த தருணத்திலே அந்த தோப்பாக இருந்தவர் அவரிடம் கூறியிருக்கின்றார், நீர் உம்முடைய அரச உடைகளோடும் அரச மணிமுடிகளோடும் இயேசுவினுடைய சிலுவையை சுமக்க முற்பட்டீர் என்றால் அது உம்மால் இயலாது. ஆகவே உம்முடைய அரச உடை
முடிகளை துறந்துவிட்டு, உம்முடைய மணி முடிகளை துறந்துவிட்டு இந்த சிலுவையை சுமந்தீர் என்றால் கட்டாயமாக உம்மால் இந்த சிலுவையை தூக்கிச் செல்ல முடியும் என்று கூறியதற்கு நன்கு அவரும் தன்னுடைய அரசு உடைகளை கலந்து விட்டு, தன்னுடைய மணிமுடிகளை எல்லாம் கலத்தி வைத்துவிட்டு அந்த சிலுவையை தூக்கி என்று பொழுது அது எளிதாக இருந்திருக்கின்றது. இறுதியாக ஆலயத்தினுள்ளே கொண்டு வந்து அதை நிறுவக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களை, இவ்வாறு இந்த சிலுவையினுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இந்த சிலுவையானது எப்பொழுதுமே அந்த சிலுவை மீது நம்பிக்கை கொண்டு எந்த ஒரு மனிதர் இந்த சிலுவையின் வழியாகத்தான் எனக்கு மீட்பு, எனக்கு வாழ்வு என்று ஒருவர் அதை உற்று நோக்குகின்ற பொழுது அவர் வாழ்வு பெறக்கூடியவராக இருக்கின்றார். அதே போல பார்க்கின்ற பொழுது விவிலியத்திலே அந்த மோசேயால் உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல பாம்பை யாரெல்லாம் உற்று நோக்கினார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பாம்பு கடியில் இருந்த பொழுது அவர்கள் காக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதுபோல சிலுவையில் அறையப்பட்ட இந்த கிறிஸ்துவை உற்று நோக்கின்ற பொழுது, இந்த சிலுவையை உற்று நோக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் கூட காக்கப்படுவோம். அது எந்தவித கொடிய நோயாக இருக்கலாம், கொரோனாவாக இருக்கலாம், எந்த கொடிய நோயாக இருந்தாலும் இந்த சிலுவையில் இருந்துதான் நமக்கு நலமும் வாழ்வும் நோயிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பதை உணர்ந்தோம் என்றால் கட்டாயமாக நாம் காக்கப்படுவோம் என்பதுதான் இன்றைய நாளிலே இந்த சிலுவை அடையாளமானது நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கிட்டத்தட்ட ஒரு விழாவை கொண்டாடுவது போலயே நாம் ஒவ்வொருவரும் பவனியாக எடுத்து வந்து இந்த சிலுவையை இந்த இடத்திலே அர்ச்சித்து புனிதப்படுத்தி இருக்கின்றோம். இந்த சிலுவையை நோக்குகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே எழ வேண்டியது, இந்த சிலுவையை நோக்குகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் கூட வாழ்வு பெறுகின்றோம். இந்த சிலுவை அடையாளத்தால் காக்கப்படுகின்றோம். நோய் நொடிகளில் இருந்து முழுவதுமாக நாம் நலமடைவோம் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு இதை நோக்கக்கூடியவர்களாக இருப்போம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இறைவனுடைய அருளும் நம்மை காக்கும், நம்மை நோய்களில் இருந்து விடுவிக்கும், நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கும் என்பதிலே எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இதை மனதில் கொண்டு தொடர்ந்து இந்த வழியிலே இறைவனிடம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஒப்புக் கொடுப்போம். ஆமீன். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் வாழும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்து நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை, நினைத்து நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் வாழும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி வளர்ந்த மரங்களும் அங்கு சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்து நினைத்து நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை, நினைத்து நினைத்து நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் வாழும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக.
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமாகிய பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்து எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மேற்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டும் என நியமித்தேன். இவ்வாறு இதிலிருந்து சாவு தோன்றியதும் அதிலிருந்து வாழ்வு பெற்றோர் வரவும் மரத்தினால் வெற்றி கண்டோம் மரத்தினாலே தோல்வி காண வேண்டும் என இருந்தது. அவர் வழியாகவே எமது மாண்பை வானதூதர்கள் என்றன, தலைமை தாங்கூர்மை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவோரும் தர்மம் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் ஆற்றல்களும் சீராசங்களும் ஒன்றோடு அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறந்து புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுதே காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு குருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மேற்பள்ளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆகிய எல்லா திருநிலையினராகியோரோடும் உமது திருவை அன்பில் நிறைவேற செல்லும் ஆண்டவரே, எங்கள் வழியை நன்றி வழியாகவும் வேண்டுதல் வழியாகவும் ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய பாகத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காகவும் அவர்களுடைய பிள்ளைகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இறைவா, இந்த குடும்பங்களை நிறைய ஆசீர்வாதம் முழுவதுமாக நிரப்பியுள்ளோம். உடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த வழியை ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிறைவாக கொடுத்துள்ளோம். இவர்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல உடலுள்ள ஆன்ம நலத்தை நீர் கொடுப்பதோடு இந்த குடும்பத்திற்கு அரணும் கோட்டையுமாக இந்த குடும்பங்களுக்கு இருந்தருளும். உங்களுடைய காவல் தூதர்களினுடைய காவல் இதை வழியை ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தோடும் நிறைவாக தங்கி இவர்களுக்கு பாதுகாப்பை நிறைவாக கொடுக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் குருக்கள் கண்ணிய துறவியரின் ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் மாசத்து குழந்தைகளின் ஆன்மாக்களையும் முத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும் எங்களுடைய குடும்பங்களிலும் மறித்தத்தனை ஆன்மாக்களையும் குறிப்பாக கொரோனா நோயினால் இறந்த ஒவ்வொரு ஆன்மாவையும் அதிலும் குறிப்பாக இந்த கதியை உருவாக்கி அதே போல இந்த கதியை வளர்த்தெடுத்த ஒவ்வொரு மனிதர்களினுடைய ஆன்மாவையும் மது திருமுக வழியினும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜார்ஜியார், இவ்வுலகில் உண்டவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உன்னை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றேற்கும் எல்லா புகழும் மாற்றி என்றென்று உமக்கு உரியதே. இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது
இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எவர் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்தூதர்களுக்கு எழுந்தீரே, எங்கள் பாதங்களை பாராமல் உமது திருவதையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்துள்ளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய மீது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும், எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும், எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவர்களே வந்து விருந்து கழைக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களே. ஆனால் ஒரு வாக்கு மட்டும் சொல்லி எனது ஆன்மாவினே, கிறிஸ்துவின் திருவுடலும் திறந்தும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என் வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான்
எல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே எனில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீ இன்றி ஒன்றில்லையே இங்கு நீ தாமே என் எல்லையே எனில் வாரும் என் இயேசுவே. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த சிலுவையை எடுத்து வந்தோம். இந்த சிலுவையை அமைப்பதற்கு சிறிய நாட்களை இருந்த பொழுதும் உண்மையிலேயே ஒரு சில நல்ல உள்ளங்கள் இந்த பணியை தாங்களே முன் வந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் யாருமே பெயர் சொல்லக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதனால அவர்களுக்கு உண்மையிலேயே இறைவன் நிறைவான ஆசிரையும் அருளையும் கொடுப்பார் என்று அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். உண்மையிலேயே தகுந்த தயாரிப்போடு உண்மையில அவர்கள் எடுத்துட்டு வருகின்ற பொழுது ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, ஃபாதர், இதற்கு ஏதாவது வித்தியாசமா எடுத்துட்டு வரணுமா, இதற்கு ஏதாவது உபவாசம் இருக்க வேண்டுமா, அப்படியெல்லாம் கேட்டார்கள். உண்மையிலே அவர்கள் கேட்ட பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அளவிற்கு திருச்சிலுவை மீது அந்த பக்தி வைத்திருந்து நம்முடைய வைத்துவிட்டு இன்றைய அந்த ஒரு 5 பேர் என்று நினைக்கின்றேன். அவர்களோடு கூட நிறைய மனிதர்கள் ஒத்துழைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் இறை ஆசிர் தூய ஜார்ஜியாரினுடைய பரிந்துரை வழியாக நிறைவாக கிடைக்க ஜெபிக்கின்றேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அதே போல நிறைய நபர்கள் இந்த குருசடியினுடைய உள் தரை இந்த கிரானைட்டினால் அமைப்பதற்கு நன்கொடை வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கும் யாரும் பெயர் சொல்ல விரும்பவில்லை, எவ்வளவு தருந்தோம் என்றும் சொல்ல விரும்பவில்லை என்று சொன்னார்கள். கேட்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நான் எவ்வளவு கொடுத்தேன் என்பது வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம், நிறை மனதுடன் கொடுத்திருக்கின்றேன் என்று சொல்ல சொன்னதாக சொன்னார்கள். உண்மையிலே அந்த நன்கொடைகளை கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நம்முடைய இந்த கிளைப்பங்கின் சார்பாக நன்றிகளையும் அதே போல அவர்களுக்கும் இறை ஆசிர் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நம்முடைய ஜெபங்களையும் ஏறெடுப்போம். அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே நிறைய மனிதர்கள் இந்த வழிபாட்டிலும் அதே போல இந்த திருச்சிலுவை சுமந்து வருவதிலும் உங்களுடைய பங்கேற்பின் நிறைவாக கொடுத்தீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றேன். தூய ஜார்ஜியாரினுடைய பரிந்துரையும் அந்த அருட்காவலும் கட்டாயமாக நம்மோடு இருப்பதற்காக சிறப்பாக மன்றாடுகின்றேன். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மதுவையர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை அருள்மிக பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவரும் ஆசி பெற்றவர் நீரை, நம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்களுமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்ட ஊழியங்களை உயிர் பின் மாற்றிக்கு அழைத்து செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் ஆசீர் பெற்றவர்களாக சென்ற வாரங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்றி சொல்லணும். நீங்களும் தூயவர் பாடுகின்ற பொழுது பாதியில நீங்க மூச்சு விட்டாலும் மூச்சு விடாம அந்த பிள்ளைங்க பின்னால் இருந்து பாடிய சத்தம் உண்மையிலே உலகத்தில் இருந்து வானதூதர்கள் பாடிய குரலுக்கு ஒத்து செல்லக்கூடியதாக இருந்தது. அது நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை உற்சாகப்படுத்தும் விதத்திலே ஒரு கரகோஷத்தையும் கொடுத்து அவர்களை வாழ்த்து. பார்ப்போற்றும் புனிதரே வண்ணங்களின் எழிலே பாமரரும் ஏற்றிடும் எந்த நண்பு உயிரே உன்னத தேவனின் உயரிய சாட்சி நீ என்றோ எம்மை இறைவன் பாதம் சேர்த்திட செய்யும் வழியல்லோ. உன்னத தேவனின் உயரிய சாட்சி நீ என்றோ எம்மை இறைவன் பாதம் சேர்த்திட செய்யும் வழியல்லோ. பார்ப்போற்றும் புனிதரே வண்ணங்களின் எழிலே பாமரரும் ஏற்றிடும் எந்த நண்பு உயிரே புனிதரே ஜார்ஜியாரே உம் திருவடி பணிந்தோம் பிள்ளைகளாய். பார்ப்போற்றும் புனிதரே வண்ணங்களின் எழிலே பாமரரும் ஏற்றிடும் எந்த நண்பு உயிரே. திருச்சிலுவை நம் அடையாளம் திருச்சபையின் இறைஞானம். திருச்சிலுவை நம் அடையாளம் திருச்சபையின் இறைஞானம். திருமகன் கிறிஸ்துவின் பாதை இது அனுதினம் நம் வாழ்வு பாதை. திருமகன் கிறிஸ்துவின் பாதை இது அனுதினம் நம் வாழ்வு பாதை. இந்த சிலுவையின் பாதையிலே நாம் செல்வோம் சீர்பெறுவோம். இந்த சிலுவையின் பாதையிலே நாம் செல்வோம் சீர்பெறுவோம். விளக்கிய கல்லாயிருந்தது நலம்